விசில்ன்ற சின்னமே வந்து பாத்தீங்கன்னா எதர் ரெஃபரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல லா அண்ட் ஆர்டர் வச்சிருக்கிறவங்க போலீஸோ என்சிசி கேடட்ல இருந்து ஒரு ஒழுங்குபடுத்துறதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த விசில் இல்லையா? ஸ்டாப் த கிரைம். எக்ஸாக்ட்லி, ப்ரிவென்ஷன் ஆஃப். நான் கூட சொல்லுவேன், இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல ஒரு ஆத்துல நைட்ல மண்ணல்றான்னு வைங்களேன், இப்ப போய் ஒரே ஒரு விசில் அடிச்சா முடிஞ்சு போச்சு, ஓடிடும் விட்டுட்டு. அப்போ விசிலுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. கரெக்ட். இட் இஸ் a symbol of power. ஒண்ணு இல்ல, ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்குறாரு, ஒரு காவல்துறையே லஞ்சம் வாங்குறாரு, ஒரே ஒரு விசில் அடிச்சா முடிஞ்சிச்சு, பயந்துருவாரு. முடிஞ்சிச்சு. நீங்க அதே மாதிரி ஒரு ஆடு களத்துல ரெண்டு பக்கம் போட்டிடுறாங்கன்னா அதை நேர்மையா பார்த்து அதுல ஒழுக்கமா அந்த ஆட்டம் நடக்குதான்னு பாக்குறதுக்கும் ரெஃபரி யூஸ் பண்றது விசில் தான். நீங்க அது மல்யுத்தமா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ரெண்டு பக்கம் 2 பேர் இருக்காங்கன்னா ஃபுட்பால் போட்டியாக இருக்கட்டும், அதுக்கு யூஸ் பண்றது அது ஒரு உயர்ந்த விஷயம் இல்லையா? ஒரு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் அதே மாதிரி குற்ற செயல்களை தடுக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்னம் அது. நீ அதை தூய்மை பணியாளர் சொன்னா அதுவும் ஒரு பெரிய பெருமைன்றாங்க. அதை விட பெருமையே கிடையாது. தூய்மைப்படுத்ததான் அந்த கிளீன் த ஃபோர்ட், கோட்டையை சுத்தம் பண்ற ஒரு சின்னம் தான் இது. தூய்மை பணியாளர்கள் தான் அரசியலுக்கு வந்தவங்க எல்லாரும். தாவேகா அதுக்கு தான் வந்திருக்கு.